வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது தொடுவசிய மை, மற்றவர் கண்களுக்கு தெரியாமல் மறையும் வித்தை. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சித்தர்கள் நமக்கு விட்டு சென்ற மிக அற்புதமான கலைகள் இது. இதை அவங்க எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னா, மூலிகை வச்சு தான் பயன்படுத்தியிருக்காங்க. பலவிதமான அற்புத வேலைகளையும் சித்து வேலைகளையும் மூலிகை வச்சு தான் பயன்படுத்தியிருக்காங்க. எந்த மூலிகை எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கிற முறையெல்லாம் அவங்க தெளிவாக சொல்லி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முறை தான் இது. சித்தர்கள் செய்து கைகண்ட முறை இது. இந்த தொடுவசிய மைக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை மணத்தக்காளி. இந்த மணத்தக்காளின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், மணித்தக்காளி அதுக்கு பேர். மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. மணித்தக்காளி, கிளுகிழுப்பை. கிளுகிழுப்பைங்கிறது நரிமிரட்டின்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த 2 இலைகளையும், வேரெலாம் தேவையில்லை, 2 இலைகளையும் எடுத்துகிட்டு வந்து ஒன்றாக சேர்த்து அரைச்சி, நீங்கள் எந்த மந்திர உச்சாடனமும் உருவும் நீங்கள் சொல்ல தேவையில்லை. அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு, நீங்கள் விரும்புகின்ற பெண் மேலேயோ அல்லது ஆணோட மேலேயோ, இல்லை நீங்கள் யாரை வசப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மேலே நீங்கள் தடை விட்டிங்கன்னா அவங்க உங்களுடைய வசப்பட்டுருவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே சென்றாலும் உங்கள் பின்னாடியே வருவாங்க. சுயநினைவு அற்ற நிலையில் இருப்பாங்க. உங்கள் கூடையே தான் வருவாங்க. உங்களை விட்டு என்றைக்குமே அகல மாட்டாங்க. மற்றொரு விஷயம் என்னென்னா, பேய் பீர்க்கம் அப்படின்னு ஒரு பீர்க்கம் இருக்குது. அதனுடைய இலையை எடுத்து கசக்கி நீங்கள் திலர்தமிட்டு கொண்டு சென்றால் உங்களுக்கு எதிர்படுகிற பெண்கள் எல்லாம் உங்களுக்கு வசப்படுவார்கள். எந்த பெண்களை பார்த்தாலும் உங்களுக்கு வசப்படுவாங்க. அதே போல் அந்த பேய் பீர்க்கனுடைய இலையை கசக்கி எந்த பெண்ணுடைய உடையில் நீங்கள் தடவி விட்டாலும் அவங்க உங்களுக்கு வசப்பட்டு உங்கள் கூடயே இருப்பாங்க. இது சித்தர்கள் செய்து கைகண்ட முறை. இதை செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா மாந்திரிகவாதிகள்னாக்கா தொடுவசியம் இல்லைன்னா மாந்திரிகவாதியாகவே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இது ஒரு தாந்திரிக முறை தானே ஒழிய இதில் எந்த விதமான மாந்திரிகம் கிடையாது. ஆனால் சித்தர்கள் கண்டுபிடித்த மூலிகைக்கு அத்தகைய பவர் இருக்குது, சக்தி இருக்குது. அதுதானே ஒழிய மற்றது வேறு எதுவும் இல்லை. இதை செஞ்சு பயன்பெறுங்க. அடுத்ததாக, மற்றவர் கண்களுக்கு தெரியாமல் மறையும் வித்தை. மற்றவர் கண்களுக்கு தெரியாமல் மறையிறதுன்னா இதில் பெரிய ஜால வித்தையெல்லாம் நீங்கள் எதுவும் செய்யணுன்னு அவசியம் கிடையாதுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கற்புடைய மங்கை, அடக்கமான பெண். அதாவது முன்னாடி காலத்திலலாம் மற்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கணுன்னா கூட அருகாலுக்கு பின்னாடி இருந்து கையை மட்டும்தான் நீட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோது அடக்கமானவங்க. புனித தலை நிமிர மாட்டாங்க. கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழ்கின்ற உத்தம பெண்களுடைய பழைய தாலிக்கயிறை வந்து புதுசாக மாற்றுவாங்க. இந்த வருட பிறப்பு மற்ற நாட்கள்லாம் முக்கியமான தினங்கள்லாம் வந்துட்டு அந்த தாலிக்கயிற்றை மாற்றிட்டு புதுக்கயிறு போடுவாங்க. அந்த பழைய தாலிக்கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் உத்தம பெண்ணுடைய பழைய தாலிக்கயிற்றை எடுத்து கொண்டு வந்து காராம்பசுனுடைய சாணத்தில் வைத்து மூடி உருண்டை செய்து காய வச்சிடணும். காய வச்சுட்டு அதை எடுத்து எரித்து திருநீராக நெற்றியில் வைத்து கொண்டால் நீங்கள் உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய படையே நின்றாலும் அந்த படையினுடைய கண்களுக்கு நீங்கள் தெரிய மாட்டீங்க. அந்த திருநீரை எடுத்து உடம்பு பூரா பூசிக்கிட்டு போனீங்கன்னா உங்களை யாருமே பார்க்க முடியாது. நீங்கள் எந்த இடத்துக்கும் சென்று வரலாம். அந்த உத்தம பெண்ணுடைய பழைய தாலிக்கயிறுக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்குது. ஏன்னா பத்தினி பெண்ணினுடைய தாலிக்கயிற்றுக்கு அத்தகைய ஒரு மகத்துவமான சக்தி இருக்குங்கிறத சித்தர்கள் சொல்லி அதை பயன்படுத்தி கைகண்ட முறை தான் இது. இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்.